ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு மணி பார்க்கணும்னு சொன்னால் நம்ம ஈஸியாக மணி பார்த்துடலாம். இப்போ மொபைல் எல்லாரும் கையில் மொபைல் இருக்குது, எல்லோரும் மணி பார்த்துருவோம். இது பழைய காலத்தில் எல்லாம் நம்ம ஒரு மணி பார்க்கணும்னு சொன்னால் எப்படி பார்த்துருப்பாங்க. அதாவது 16வது நூற்றாண்டில் தான் நம்ம மெக்கானிக் வாட்ச் கண்டுபிடிச்சது. அதே போல் 1960க்கு பிறகு தான் எலக்ட்ரானிக் வாட்சை கண்டுபிடிச்சது. அப்போ அதுக்கு முன்னால எல்லாம் எப்படி மணி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம ஊரில் எல்லாம் தெரியும், சூரிய வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம மணி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் பைரில் இருக்கேன். பைரிலேருந்து எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா. இங்கேயும் அது போல் சூரிய வெளிச்சத்தை வச்சு தான் மணி பார்த்துருக்காங்க. அதே ஒரு இடம் தான் இங்கே இருக்குது. அந்த இடத்துல தான் நான் இப்போ நிற்கேன். அதாவது இது எந்த இடம் இருக்குது லொக்கேஷனுக்குன்னு சொன்னாங்க, நம்ம இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி தான் ட்ரீ ஆஃப் லைஃப். இந்த ட்ரீ ஆஃப் லைஃபுக்கு பக்கத்தில் தான் அந்த டைம் பார்க்கக்கூடிய சேனல் கிளாஸ் இருக்குது. அதை பார்க்க போகிறோம். நம்ம இது உங்களை அதை இன்னும் கிளியராக காட்டி தரோம் பாருங்கள். இதுதான் இந்த இது கடிகாரம், சூரிய வெளிச்சத்தில் பார்க்கக்கூடியது. பார்த்துட்டேன். இதுதான் இதில் வந்து இதில் தான் முன்னாலெல்லாம் மணி பார்க்குது. அதாவது இதில் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நின்றுக்கிட்டு இதில் வந்து இப்படி நின்றுக்கிட்டு நம்ம சூரிய வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டாட்டு நம்ம அந்த கையை நீட்டுனா போகிறோம். அப்போ அதில் மணி எத்தனைன்னு சொல்லிட்டு கிளியராக காட்டும். இப்போ பாருங்கள், மணி 10. அதுபோல் கரெக்டாக காட்டுது. அதே போல் ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதங்களும் எல்லாம் எழுதியிருக்கும். அதாவது இதில் மாதத்தை கண்டுபிடிக்குது, வாரத்தை கண்டுபிடிக்குது, எல்லாமே இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அதை தான் இன்னும் பார்த்துருக்கோம். பாருங்கள், இது லொக்கேஷன் வந்து ட்ரீ ஆஃப் லைஃபுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதுபோல் இங்கே எப்படி பழைய காலத்தில் டைம் பார்த்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இது போல் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், பாய்.